பழனிக்கு இவ்வளோ ரசிகர் மன்றம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. அதே மாதிரி கவிஞர் பேரை சொல்லும்போது 2 பேர் தான் கை தட்டுனீங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் அங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தது. மற்ற யாருக்கும் பார்க்காதனால தெரியல உங்களுக்கு. இந்த ஃபைட்டை பற்றி நல்லா சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இவர் அதுக்குன்னே பிறந்தவர் மாதிரியே இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் ஒரு அடைமொழி வச்சுருப்பாங்க, நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. சூப்பர் சுப்பராயன், கனல் கண்ணன், அப்புறம் வந்து தீப்பொறி ஆறுமுகம், அப்புறம் ஸ்டன் சிவா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கமாண்டர் கே பாபு, பொன்னேரி புயல் டாக்டர் ஜோதி, இப்படி வந்து ஜூடோ ரத்னம், இப்படி எல்லாருக்குமே நல்ல பேர். ஸ்டண்ட்டு மாஸ்டர் மட்டும் ஜாக்குவார் தங்கம், நீ வெள்ளங்கத்தை விலை கொடுத்து வாங்குறதுக்குன்னே ஒருத்தர் வந்திருக்கேன்னா அது பாலா தான். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அதுதான் ஒரு அடையாளமாக இருக்கும். இப்போ இந்த இப்போ நம்ம இசாக் சார் பார்த்திங்கன்னா ஒரு என்னதான் ஒரு ஃபாரின்லேருந்து வந்தாலும் மரியாதையாக எல்லாத்தையும் பழகிறதுல கொஞ்சம் தனித்து இவருக்கு தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற பந்தம் இருக்காது. அவருக்குள்ளே ஒரு சினிமாங்கிற ஒரு தாகம் இருக்கிறதுனால அப்பப்போ 2 வருஷமோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு படங்களை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஏற்கனவே இவரை ஹீரோவை வச்சு நம்ம ரவிராஜா படம் பண்ணியிருந்தார். அந்த படம் நல்லா போயிருந்தது. இப்போ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இப்போ படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடணும். என்னென்னா இப்போ ஒரு அஜித், ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, தனுஷ், ஜெயம் ரவி, கார்த்தி, இவங்க படங்களுக்கு தான் வந்து படங்கள் மாதிரி தெரியுதுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பப்ளிசிட்டி வந்து நம்ம பத்திரிக்காரங்களை என்னென்னா அவங்க இருந்தால் கொஞ்சம் நல்ல நேரம் நல்ல க்ரௌடு வந்து நல்லா பெருசாக பண்ணியிருப்பீங்க. ஸோ சினிமா வாழ வைக்கிறதே இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான். சின்ன சின்ன படங்களை நடித்து தான் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக மாறி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா வருஷத்தில் நீங்கள் இந்த 12 படத்தை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்களெல்லாம் நீங்கள் கண்டென்ட் எடுத்து நல்லா நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க, படங்களும் நல்லா ஓடும். பாதிக்கப்பட்டவங்க தான் கை தட்டுனேன், பத்திரிக்காரன் நீயே கைத்தட்டலாம். இங்கே மட்டும் கைத்தட்டுறது பத்தாது, அது உங்களோட சேனல்லையும் உங்களோட யூடியூப்லேயும் போட்டு படத்தை பெருசாக கொண்டு வாங்க. இதில் ஒரு அன்பு வேண்டுகோள் தான். ஏன்னா நாங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து அடுத்தடுத்து நிறையா இருக்குது. உண்மையிலே படம் வந்து நல்லா ஒரு கிராண்டியரான படம் தான் இது. ஒரு நல்ல அதுக்குள்ளே ஒரு கதையும் வச்சுருக்காங்க, சென்டிமெண்ட்டு. ஸோ மினியை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களை. ஒவ்வொரு யூடியூப்பும் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேரை படமாக்க கொண்டு வரலன்னா பார்த்துங்க. இவர் சும்மா சொல்கிறாருன்னு பார்த்தா உண்மையிலே ஏதோ ஒன்று கொண்டாந்துருக்காரு கையில். அதுக்கெல்லாம் கரெக்டாக ட்ரெஸ் பண்ணணும்ப்பா. கொஞ்சம் பண்ணிடுங்க, கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணுங்க அதை. ஆமாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய நான் பெரிதும் மதிக்கிற பத்திரிகை நண்பர்கள். இது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பத்திரிகை நண்பர்கள் வரும்போது அவங்க என்ன வேணால் கேட்பாங்க. யாருமே அதுக்கு கோபப்படுறதோ வருத்தப்படுறதோ பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவாங்க.
அதனால் அது ஒன்று சொல்லிட்டு, இந்த படத்துடைய முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம செயலாளர், அதாவது தமிழ் திரைப்பட உலக செயலாளர் திரு சௌந்தரபாண்டியன் அவர்களே, வருகன்னு வரவேற்கிறேன். அப்புறம் கவிஞர் கருணாநிதி அவர்கள், அடேங்கப்பா, என்ன கவிதை வளம், என்ன ஸ்பீச், இட் வாஸ் அன்பிலீவபிள். ரொம்ப பிரமாதமாக நீங்கள் பேசுனீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் முன்னாள் பிஆர்ஓ யூனியனுடைய செயலாளர் திரு துளசி பழனிவேல் அவர்கள், உங்களையும் வருகன்னு வரவேற்கிறேன் சார். இதை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி, நம்ம மறைந்த மிக பெரிய ஒரு நடிகர், அதைவிட மிகப்பெரிய ஒரு மனிதன், அவர்தான் நம்ம விஜயகாந்த். அவருக்கு ஒரு அஞ்சலி, ஒரு 2 minutes. Thank you very much. அவரை பற்றி நான் பெருசாக பேசுறதுக்கு எல்லாரும் பேசிட்டாங்க. பெருசாக என்னால் அதுக்கு மேலே எதுவும் என்னுடைய ஒரு என்னால் எதுவும் பேச முடியாது. அந்தளவுக்கு he was a great man. எனக்கு பர்சனலாக ஓரளவுக்கு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்தவர் தான் நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர் அப்போது பெருசாக திரைப்படத்தில் வரல, நான் சின்ன பையன். அவர் என்னுடைய சொந்தம் ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவங்க அங்கே தான் அவரை பார்ப்பேன். என்ன தம்பி, எப்படி இருக்க மதுரை வெள்ளைக்காரா அப்படின்னு சொல்லுவார் என்னைய. சின்ன வயசில் கொஞ்சம் அப்படி ரொம்ப ஃபேராக இருப்பேன், அதனால் அதை பார்த்துட்டு மதுரை வெள்ளைக்காரான்னு சொல்லுவார். ஒரு மாதிரி கிண்டலாக ஜாலியாக இருப்பார். எப்பப்போ ஏதாவது அப்படியே தலையில் தடை விட்டுட்டு போவார். அப்புறம் நான் படம் பண்ணும்போது கண்மணி உனக்கான ஒரு படம் பண்ணும்போது நான் அவரை பார்த்து, அப்போ அவர் தான் தலைவர், நான் அவரை போய் பார்த்து வீட்டில் அப்படி போய் வெளியே போய் அப்படி நின்றுருந்தேன். ஆல்ரெடி பார்த்து வாங்க தம்பி உள்ள அப்படின்னு அவரே கூப்பிட்டார். நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. கூப்பிட்டு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படியா அப்படின்னு இப்படி யோசிச்சார். இப்போ நான் சொன்னேன், நான் ஷிஹான் ஹுசைனியோட தம்பி. ஓ, நம்ம மதுரைக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு, படம் பண்ணுறியாப்பா, வெரி குட் அப்படின்னு சொன்னார். நீங்கள் தான் அடிதடி ஆக்ஷன்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டே இருப்பீங்களே, அந்த மாதிரி நல்ல ஆக்ஷன் பண்ணுப்பா படத்தில் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் சார் நான் ஆக்ஷன்லாம் பண்ணுறேன் படத்தில். இல்லை, இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன் சார் ஆக்ஷன், நீங்கள் தயவுசெய்து படத்தை பாருங்கள் அப்படின்னேன். அவர் சொன்னார், எங்கேயோ ஒரு இதுக்கு போகிறேன், நான் கண்டிப்பாக உன் படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். பார்த்துட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி, என் ஃபோன் நம்பர் கூட அவர்கிட்ட இல்லை. அப்புறம் மௌனம் ரவி அவர்கள்ட்ட கேட்டு என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு கூப்பிட்டு, தம்பி பிரமாதமாக ஆக்ஷன் பண்ணுறப்பா, ஆக்ஷன் படமாக பண்ணு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அந்த காலம், அதை யோசிக்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய இரங்கல்கள். அவங்களுடைய வருத்தத்தில் நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு மனசளவில் எனக்கு ரொம்ப அதை கேட்டவுன்னு, நான் வெளிநாட்டில் இருந்தேன், எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அதைத்தான் நான் முக்கியமாக அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களுக்கு போகிறேன். ஸோ இப்போது படத்தை பற்றி கொஞ்சோண்டு சில விஷயங்கள் சொல்கிறேன். நான்
வெளிநாட்டில் படித்து வளர்ந்து நான் நிறைய அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பட் நான் படிப்பில் எப்போவுமே கொஞ்சம் நல்லா படிப்பேன். நல்ல படிப்பை வந்து எஜுகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன். ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை, பிகாஸ் உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும். அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் என் பிரதர் எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ், அதில் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து அதை பெருசாக உள்ளே கொண்டு வந்தவங்க நாங்கள் தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை உள்ளே கொண்டு வந்தோம். அதாவது இஷின்ரியோ கராட்டே, இன்டர்நேஷ்னல் கராட்டே, அப்புறம் வெளிநாடுகளில் போய் ட்ரெயின் பண்ணிவிட்டு அங்கே போய் காம்படிஷன் பண்ணுறது. நான் வந்து இந்த வாள், இந்த டோன்ஃபா, இந்த மாதிரி சில வெப்பன்ஸ்லேயும் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்து அது பண்ணதுங்க. அதனால் இந்த மாதிரி சும்மா சுற்றுறது வந்து யாராச்சும் போய்த்து யாராச்சும் வாள் எடுத்துகிட்டு இவர் சொல்கிறாரு உண்மையான வாள் அப்படின்னு, அதை எடுத்து தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் கரெக்ட். டக்குன்னு நீங்கள் வெட்டினா இட் வில் பி டேஞ்சரஸ். அது பண்ணாதீங்க. அது ட்ரையும் பண்ணக்கூடாது. ஸோ அது சொல்லிட்டு இப்போ இந்த படத்தோட சில விஷயங்கள் சார். நான் முதல்ல என்னன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் என்ன எப்போவுமே நினைப்பேன்னா, நான் நிறைய படங்களை பார்ப்பேன், நான் நடிப்பேன். ஆனால் எனக்கு ஒன்று பட்டுட்டே இருந்தது, ஏன் கதையில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கதையை டக்குன்னு ஒரு 5 நாளில் 10 நாளில் ஒரு ஓகே ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கதையை முடிச்சுட்டு கதைக்கு இது பண்ணாமல் பிரம்மாண்டம் அது இது எல்லாமே பண்ணால், ஆனால் கடைசியாக நிற்கிற ஒரே ஒரு விஷயம், செலவு கம்மியாக ஆகிற பட் கடைசியில் நிற்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கதை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆழமாக. நான் எப்பவுமே நிறைய படிப்பேன், அதனால் நான் யோசிப்பேன், என்ன கதைக்கு மட்டும் வேல்யூவே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அது யாரையுமே பர்டிகுலராக நான் சொல்ல. ஸோ நான் பண்ண ஒரு விஷயம், கதையைத்தான் நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, when you watch the movie, உங்களுக்கு ஒன்று படம் கதை திரைக்கதை. இதைத்தான் ஹவு ஒரு நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும். அதாவது நான் வெளிநாட்டு பட இலாக்காவோட நான் சில அமெரிக்கன்ஸு நல்ல ரைட்டர்ஸ், சில அமெரிக்கன்ஸ், சில போலிஷ் எல்லாரையும் உட்கார வச்சு நான் இந்த படத்தோடைய ஒரு நாட் சொன்னாங்க. வாவ், இட்ஸ் வெரி நைஸ், நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்குன்னாங்க. அப்புறம் நான் திரைக்கதை நானே எழுதி அவங்ககிட்ட காமிக்கும்போது, நான் சொன்ன ஒவ்வொரு சீனையும் இந்த சீனை தூக்குங்களேன் அப்படின்றாங்க. இதை எதுக்குங்க தூக்கணும், அது தூக்கணுங்களேன் அப்படின்றாங்க. தூக்குனவனை பார்த்தா அந்த கதை அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் மாறல. சொன்னாங்க, பாருங்க இப்போ எதுக்கு இந்த சீனை வைக்கிறீங்க. ஸோ அவ்வளவு ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க அவங்க. இந்த சீனை எடுங்களேன், இதுவும் ஒன்றும் ஆகாது படத்துக்குன்றாங்க, அந்த சீனை எடுக்கிறது. அப்புறம் அவங்க லேசாக சில மாற்றங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நான் நினச்சேன், நான் பெரிய அறிவாளி, நான் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொல்லும்போது அவங்க ஒவ்வொன்றா எடுத்து இதை குப்பையில் போடுங்கன்னு நமக்கே ஒரு மாதிரி, என்னடா இது இவர் இப்படி சொல்கிறாங்க நம்மளை. ஆனால் அதுக்கப்புறம் வர்றது தான் உண்மையான கதைங்க. அதாவது 10 பேர் நினச்சி இது எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க, அதாவது தேவையில்லாத சீனை வைக்கவே கூடாது படத்தில். கோ வித் த ஃப்ளோ. அதாவது எதை நீங்கள் பிடிக்கிறீங்களோ அதை பிடிச்சிட்டே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்மா இங்கே போட்டு இது கமர்ஷியல் இல்லை சார், இது கொஞ்சம் கமர்ஷியல், அதெல்லாம் பண்ணாதீங்க சார், கதையோடு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மேட்டரை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு கிடைச்ச, நான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் காமிக்கும்போது வித்தவுட் இன்னும் இதெல்லாம் ஆகலை, ஃபுல்லாக முடியல, சில அப்படியே சீன்ஸ்லாம் காமிக்கும்போது ஒருத்தரை நான் நார்மலான ஒருத்தரை உட்கார வச்சு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச, நானா என் படத்தை பற்றியா அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா சார், அவங்க வந்து ஆஹா உங்கள் படம் நல்லா இருக்கு, ஓஹோ உங்கள் படம் அப்படிலாம் சொல்கிறத நான் விரும்பவே மாட்டேன். ஆனால் என்ன சார் அது முடிஞ்சிருச்சா சார் என்று ஒருத்தர் 2-3 பேர் கேட்டாங்க. என்ன முடிஞ்சிருச்சா, ரொம்ப ஃபாஸ்ட் படம், ரொம்ப ஷார்ட்டா சார். இல்லைங்க, படம் 2 hours 10 minutes, இன்னும் சில சீன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, 2 hours இருக்குது, இல்லை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. அதுதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட். தட்ஸ் வாட் ஐ கன்சிடர் as a compliment. இப்போ
அந்த கதையில் இருக்கிற 3 விஷயங்கள் சார் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப டைம் எடுக்க விரும்பலை. இது லவ் வந்து கொஞ்சம் இருக்கணும் படத்தில், இல்லைன்னா அதில் வந்து ஒரு இது இருக்காது. அதுக்கு நான் ஒரே ஒரு வாசகம் சொல்லிடுறேன், இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் உன்னை காதலிக்கிறேன், உன் குழந்தைய வயிற்றுல சுமக்கிறேன், ஆனால் உன்னோட கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ மாட்டேன். ஏன்னா அதை நீங்கள் யூ ஹாவ் டு வாட்ச் இட் இன் த மூவி. அதில் ஒரு வித்தியாசமான சில ட்விஸ்ட் வச்சுருப்பேன் காதல்லையும். இன்னொன்று வந்து 2வது வந்து அரசியல் சார். அதை நான் கொஞ்சம் சட்டாரிக்கலாம், அரசியல் நிறைய இருக்கு படத்தில். ஆனால் யாரையுமே டைரெக்டாக நான் தாக்க விரும்பலை, நான் தாக்கவும் இல்லை, எனக்கு அந்த தாக்கவும் பிடிக்காது. பிகாஸ் தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ். அது 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 அந்த இதுக்குள்ளே நான் போகல. ஆனால் சட்டாயர் சிஸ்டத்தை சட்டாயர் பண்ணியிருப்பேன். அதாவது பிச்சையில் 3 ரகம். வந்து பேண்ட்டு சட்டையை கிழிச்சிட்டு ரோடாக சுற்றி எடுக்கிற பிச்சைக்காரங்களே நான் மதிக்கிறேன், அது நீங்கள் தயவுசெய்து மைண்டில் ஏற்றிடுங்க. பேண்ட்டு சட்டையை போட்டு கிழிச்சிட்டு ரோட்டில் எடுக்கிற பிச்சை. 2வது நம்ம தர்கா, கோயில், சர்ச்சுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுக்கிற கையேந்தி திருவடியேந்தி எடுக்கிறது, அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வசூலாகும். ஆனால் இந்த 3வது பிச்சை இருக்க ரொம்ப சூப்பர் பிச்சை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மா தாயேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அவங்க நினச்சதெல்லாம் பண்ணுறது. இது வந்து இதை ஒரு சட்டாரிக்கெலாம் இதை வேறு மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன் படத்தில். அதை நீங்கள் யூ கேன் வாட்ச் தட். இன்னொன்று வந்து அதுக்கு மேலே ஒரு அசிங்கமான ஒரு பிச்சை என்னென்னா, பிச்சைக்காரன்ட்டே பிச்சை வாங்கிறது. அது என்னென்னா ஓட்டு கேட்க வர்ற பிச்சைக்காரன்ட்ட அவன்கிட்டயே காசு வாங்குறது. இது அதை விட வேர்ஸ்ட்டு. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை ரொம்ப கெடுக்குது அப்படின்றத நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே பாருங்க, இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்கிறது என்னன்னா, சும்மா வந்து ஆளுக்காலு ஒன்று தலைவர்னு சொல்லி வந்து பேசுறது, மோனோலாக் அடிச்சுக்கிட்டே போகிறது. நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து கேள்வி கேட்டால் அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றவங்க. வாட் இஸ் யோர் குவாலிஃபிகேஷன்? நீங்க என்னை ஆள போறீங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? வாட் ஆர் யூ? நீங்க யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த இன்டராக்ஷன் அதை நான் கொஞ்சம் பேஸ் பண்ணியிருப்பேன். இங்க நீங்களா பேசிட்டு போகாதீங்க, எங்ககிட்டையும் கேளுங்க. இங்க வந்து சில பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க கேள்வி, அருமையான கேள்வியா இருக்கும். நான் வெளிநாட்டில் உட்காந்து அப்படி பார்ப்பேன், என்னடா ஒரு கேள்வி கேட்பாங்க பக்காவா, ஆஹா இப்போ நம்ம தலைவர் பதில் சொல்ல போறாருன்னு நான் நினைப்பேன். ஆனா உடனே கோவப்படுவாங்க. ஒரு நல்ல கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா, நீ எந்த பத்திரிகைப்பா, நீ எங்க இருந்துப்பா வர்ற, நீ யாரியா, நீ உன் வீடு எங்க இருக்கு, உன் பேர் என்ன, எந்த பத்திரிகை? இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இது பார்க்கும்போது. யூ ஹாவ் டு ஆன்சர். நீ பதில் சொல்லணும். நீ தலைவன்னா நீ பதில் சொல்லணும். நீ யாரு பத்திரிகை, நீ எந்த பத்திரிகை, அந்த பத்திரிகை, இதெல்லாம் கேள்வி கேட்காம நீங்க பதில் சொல்லுங்க. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். நான் வந்து அதை கரெக்டாக எடுத்து சில விஷயங்களை நறுக்குன்னு சொல்லியிருப்பேன். பெருசாக இதையே வளவலன்னு சொல்லாமல், பட் எனக்கு என்னுடைய மனசில் இருக்கிற கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் வந்து அதில் படத்தில் வச்சுருக்கேன். அதனால் அரசியலில் கூட ஒரு 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 மாதிரி ஒரு சட்டிலாக சொல்லியிருப்பேன். இன்னொன்று வந்து அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போவாங்க. இது வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க. இதை வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ராஜதந்திரம் போட்டு இதில் இருக்கிற வில்லன் அரசியலை வந்து இதை வந்து சும்மா ஒரு 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 லூஸ் நிட்டா இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தந்திரம் போடுவார். அதாவது அவர் தோத்துருவாருன்னு தெரிஞ்சு, பட் அவன் வந்து அதில் வந்து ஒரு தந்திரமாக ஒரு 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 மேட்டரை பண்ணுவான். தோக்கக்கூடாது,
சர்வேல சொல்லிடுவாங்க, இத்தனை ஓட்டில் நீங்கள் தோக்குறீங்க சார், கண்டிப்பாக தோக்குறீங்கன்றவாங்க. ஆனால் நான் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அதுதான் இந்த படத்தோடைய கரு சார். அந்த டெக்னிக்கை உடைக்க போகிறது தான் இந்த படத்தோட ஹீரோவுடைய வேலை. அதுவும் தந்திரமாக தான். எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு 4 பேர் ஒரு குத்துனா 10 பேர் பறக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணியெல்லாம் ஜெயிக்க மாட்டார் ஹீரோ. இதில் he will use the brain. பயங்கரமான ஆக்ஷன் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் லகான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் இவருக்கு இந்த திறமை இருக்குது, அவருக்கு அந்த திறமை இருக்குது, இவருக்கு இந்த திறமை இருக்குது, அதையெல்லாம் கூட்டி யூ பிரிங் ஆல் டுகெதர். அப்போ அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிரியை நீங்கள் வந்து மீட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ண படம் இது. நானே எல்லாமே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என்னோட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு யுத்தத்தையே ஆரம்பிப்பாங்க அவனுக்கு அகேன்ஸ்டா. அதனால இந்த படத்தை வந்து ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரெயினை யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா பிரம்மாண்டம் இது மாதிரி, ஆனால் பிரம்மாண்டத்தையும் இது பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஒரு காரியம் பண்ணும்போது எனக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே இது வரணும். இதில் நான் வந்து நடிகர்களை நம்பலை, என்னைய கூட நடிகனா நான் நம்பவே இல்லை. நான் வந்து இந்த படத்தில் வந்து கதையை மட்டும்தான் நம்பினேன், ப்ளஸ் என்னோட டெக்னீஷியன்ஸை நம்பினேன். அது ஒன்று தான். சும்மா நடிகர் வந்து ரொம்ப திறமையான நடிகர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க ஒர்த்து தான், அவங்க வாங்குற சம்பளம் அவங்களுக்கு ஒர்த்து தான், நீங்கள் கொடுத்து தான் அவங்க வாங்குறாங்க, அவங்களாம் வாங்கிட்டு ஓடலை. ஆனால் 100 கோடி படத்தோடைய இது பார்த்தா 80 கோடி நடிகர் வாங்கிடுவார். அப்புறம் இன்னொரு 10 கோடி அதில் கொஞ்சம் ஃபேமஸாக ஏதாச்சும் பேர் இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க. அப்புறம் இன்னொரு 5 கோடி இன்னும் வாங்குவாங்க. கடைசியில் ஸ்க்ரீனுக்குள்ளே வர்றது என்னென்னா, அந்த ஒரு 5 கோடி 3 கோடி தான் ஸ்க்ரீனுக்குள்ளே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது நான் ஸ்க்ரீனில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல. நீங்கள் அதாவது நான் செலவு பண்ண ஒவ்வொரு அமௌண்ட்டுமே நான் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் எதுலேயுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. நான் இதை வந்து சின்ன படம்னு ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஆன் ஸ்க்ரீன் ஹெவியாக ஐ ஹவ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்க்ரீன். என்ன நடிகர்கள் வாங்கிட்டு ஓடலை, அவ்வளோதான். தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். அதனால் ஆக்ஷன் இந்த படத்தில் அரசியல், இது த்ரில்லர் ஸ்டோரி அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆக்ஷன் வந்து சார், அது வந்து எனக்கு அது வந்து சின்ன வயசுலேருந்து அது நீங்கள் பேனா பிடிக்கிற மாதிரி அது ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 10 வயசில் கராட்டே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அதே வேலையாக இருப்போம். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஓடுறது, கிக் அடிக்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு இதே தான் வேலையாக இருப்போம். ஸோ அந்த ஆக்ஷனை தயவுசெய்து ஒன்று யூ கேன் பி ஷுவர், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பாக அது ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்ட்டு சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப திறமையானவங்க. ஒன்றுமே தெரியாதவங்களையும் பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி காமிக்கிறது அவங்க ரொம்ப திறமையானவங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டேன், தயவு செய்து என்னோட படத்தில் ஒரு அடி அடித்தா அவன் உண்மையிலே எப்படி விழுவானோ அதை மட்டும் காமிங்க சார். உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது. அங்கே பறக்கிறது, வானத்தில் பறக்கிறது, கீழே பறக்கிறது, இவர் பறந்துக்கிட்டே போகிறது ஒரு 5 நிமிஷம் சார், அதெல்லாம் பண்ணுங்க, பார்ப்பாங்க. ஆனால் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில், மெயினாக தமிழ்நாட்டில் சொல்கிறேன், ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. முந்தி மாதிரிலாம் கிடையாது. அட வேற என்னடா பண்ணுறதுன்னு இதெல்லாம் இந்த பறக்கிறது போகிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் தயவுசெய்து இந்த படத்தில் நீங்கள் பாருங்க, ஒரு வித்தியாசமாக உண்மையிலே அடினா, ஓ இது வந்து ரியலி இது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பெருமையாக பேச விரும்பலை அதை பற்றி. அதே மாதிரி நான் வந்து கதையாலாக்கா அது இது எல்லாத்தையுமே ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். ஆனால் நானே என்னோடய படம் அப்படி பண்ணிட்டேன், வித்தியாசமாக பண்ணிட்டேன், பெருசாக கிழிச்சிட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களை வந்து நான் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா, அடா ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டீங்க. அது மட்டும் உங்களுக்கு நான் கேரண்டி பண்ணுறேன்.
நான் பெருசாக இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்து அதை பாராட்டுங்க, நீங்கள் பார்த்து அதுக்கு அதோடைய வேல்யூவை நீங்கள் கொடுங்க. நானா சொல்கிறத விட ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் ட்ரைட். ஆனால் முயற்சி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை மாதிரி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் சேர்ந்து தான் என்னை வந்து வாழ்த்தி, இப்போது சிலர் ஏற்கனவே ரொம்ப பிரமாதமாக வந்துட்டாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறத கொஞ்சம் நீங்கள் உங்களால் தான் அதை வந்து யூ கேன் ஹெல்ப் அஸ். எங்களுடைய நான் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை தயவுசெய்து கொஞ்சம் வெளியே கொண்டு போய் அதை காமிங்க. அதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இந்த படம் பார்த்தேன், அவர் அருமையாக ஃபைட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக ஒரு நம்ம ப்ரூஸ்லி மாதிரி ஃபீல் பண்ணுறனால அவரை இந்த படம் வெற்றி பெறணும் எல்லோரும் வாழ்த்துறாங்க. மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் கவுன்சில் சவுந்தர் சார் அவர்களே, இந்த படத்தோட ஹீரோ தயாரிப்பாளர் டைரக்டர் இசாக் ஹுசைனி அவர்களே, அனல் பறக்க பேச போகிறாரு கருணாநிதி அவர்கள். அதான் கலைஞர் விழாவிலேயே மிக சிறப்பாக பேசியிருந்தார். உண்மையிலேயே இவருக்கு தான் நிறைய கைத்தட்டல் கிடைச்சது. அவ்வளோ அழகாக சிறப்பாக பேசியிருந்தார். கொஞ்சம் எல்லாருமே தட்டுங்கப்பா, ஒரு வாட்டி கேட்குறாருல்லப்பா. இந்த படத்தோட இணை இயக்குனர் இலியாஸ் அவர்களுக்கும் தயாரிப்பு நிர்வாகிகளுக்கும் எங்கள் பிஆர்ஓ யூனியன் மரியாதைக்குரிய விஜயமுரளி சார் அவர்களுக்கும் அனைவருக்குமே நன்றி. உண்மையிலே படம் உண்மையிலேயே போய் ஒருத்தர் சொன்னார் எல்லாம் சிறப்பாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னார். உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது படம். உண்மையிலேயே அதாவது எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து நீடிச்சா இந்த படம் நல்லபடியாக ஓடிடுச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அடுத்த புருஸ்லேயே அவர் இங்கே இறக்கிடலாம். அந்த அளவுக்கு இருப்பா பேசுறவங்க அந்த அளவுக்கு சிறப்பாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அவர் பிரதரே அது மாதிரி தானே, நல்லா கும்பலாக நல்லா தெரிஞ்சவர், கராத்தே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் மாஸ்டராக இருந்தவர், நிறைய படங்கள் நடித்தவர். இவர் அதே வழியில் வராரு. உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது, பிரமாதமாக பண்ணியிருக்கு. ஸ்வாட் ஃபைட்டு வந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது கொஞ்சம் தப்புச்சுன்னா கைத்தெல்லாம் விட்டு போடும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நிஜமான ஸ்வாடை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி மிரட்டுறாரு அவர் இணை இயக்குனர். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே எம்ஜிஆர் தான் அந்த மாதிரிலாம் ஸ்வாட் ஃபைட்டு அதெல்லாம் சுருள்லாம் ரொம்ப அழகாக சுற்றுவார். அது வந்து கரெக்டாக தொழில் தெரிஞ்சவங்க சுற்றினா தான் தப்பிக்க முடியலன்னா அவனே காலி ஆகிடுவான். எவன் கையில் எடுக்கான்னு அவனுக்கு காலி ஆகிடும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அந்த ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த படம் நல்லபடியாக வெற்றி பெறணும், இதை நம்பி வந்திருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு இந்த முதல் போட்டதும் அவர் இயக்குந்து எல்லாத்துக்குமே ஒரு அங்கீகாரம் அவருக்கு ஹுசைனி கிடைக்கணும். இல்லை பணியாற்றும் அத்தனை பேருக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயமுரளி சார் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.